ரஷ்ய பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி ஆப்கானிஸ்தான் சென்றார். அங்கிருந்து புதுடெல்லி திரும்பும் வழியில் அவர் லாகூர் செல்கிறார். விமான நிலையத்தில் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பை சந்திக்க உள்ள பிரதமர் மோடி நவாஸ் ஷெரீப்புக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்க உள்ளார். இந்த சந்திப்பு குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்த். பிரதமர் நரேந்திர மோடி லாகூர் விமான நிலையத்தில் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பை சந்திக்க இருக்கிறாங்களே, இந்த சந்திப்பு பத்தி விரிவா சொல்லுங்க. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி காபூலிலிருந்து டெல்லி வரும் வழியில் லாகூரில் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பை சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பானது பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் இல்லமான ஜதி உம்ரா என்ற இல்லத்தில் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாகிஸ்தானில் சுமார் 2 மணி நேரங்கள் இருப்பார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. நமக்கு கிடைத்த மற்றொரு தகவல் படி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பாகிஸ்தான் பயணமானது முன்பே திட்டமிடப்பட்டதாகவும் அதன் காரணமாக இந்தியாவுக்கான பாகிஸ்தான் ஹை கமிஷனர் அப்துல் பசீர் கடந்த வாரமே பாகிஸ்தான் சென்று அதற்கான ஏற்பாட்டில் ஈடுபட்டு வந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இன்று பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு தொலைபேசி வாயிலாக அவரை அழைத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து இந்த சந்திப்பு நடைபெற இருப்பது தெரியவந்துள்ளது. மேலும் 2004ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பாகிஸ்தான் சென்ற அடல் பிகாரி வாஜ்பாய், அப்போதைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு பிறகு பாகிஸ்தான் செல்லும் அடுத்த பிரதமர் நரேந்திர மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர வேறு ஏதேனும் ஒப்பந்தங்கள் சம்பந்தமாக போறாங்களா? இல்ல, இந்த ஒரு சந்திப்பானது ஒரு அபிஷியல் எந்த ஒரு இதிலும் ஏற்பாட்டில் நடைபெறவில்லை. நரேந்திர மோடி பாகிஸ்தான் சென்று பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பை அவருடைய பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிப்பதற்கான இந்த சந்திப்பு நடைபெற இருப்பதாக தெரிகிறது. அதே போல நேற்று பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் பேத்தியின் கல்யாணம் நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது அவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இதற்கு அடுத்து வேறு எந்த ஒரு அபிஷியலான எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் எந்த ஒரு ஒப்பந்தமும் கையெழுத்தாகலாம் என்ற தகவல் இல்லை.